வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஜூலை 6ஆம் தேதி நமக்கு மந்த்லி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. கிளாஸஸில் எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கான்செப்டும் இருக்கும். இதுக்குள்ளே தான் டீட்டெயில்டாகவும் நம்ம பார்க்குவோம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் நேற்றுக்கு என்னென்ன லெவல்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம், இன்றைக்கி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன், அதாவது வீக்லி ஹைக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே, வீக்லி ஹைக்கு மேலே கேப் அப் ஓப்பன் நடந்த உடனே நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சோட டாப்பில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து ஷார்ட் ரேஞ்சோட டாப்பில் ஒரு சப்போர்ட். அது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு தான் லாஸ்ட் வீக்கோட ஹையும் அதுதான். ஸோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த இடத்த வந்து அடைஞ்ச உடனே நம்மளுக்கு அந்த டைம் பீரியட் கரெக்டாக பார்த்துங்க. அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன். ஸோ அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா 25,200 ஸ்ட்ராடில். இதில் 25,200 புட், 200 கால், 250 கால், 300 கால், இப்படி தான் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா 400 அப்படின்றது ரொம்ப கீழே இருக்காங்க. ஒயிட் எட்ஜுக்கும் ஒயிட் எட்ஜான 25,000த்துக்கும் கீழே இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 25,300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த 300 தாண்டினோடனே 300 போயிட்டு கீழே வந்தால் எங்கே வருவாங்க? ஃபஸ்ட்டு 200, அதுக்கடுத்தது என்னது? இந்த 25,000த்துக்கும் 25,300க்கும் இடைப்பட்ட எல்லை 25,150 இப்படின்றது தான் லெவல். இவ்வளோ தான். அப்போ 200 உடச்சா 150ன்ற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்காங்க? 200 உடச்சிட்டு வந்தாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? கீழே ஓப்பன் அப்படின்றதுன்னு இருக்குது. அப்போ 300 அடைஞ்ச மார்க்கெட் அகெயின் இங்கே இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கிட்ட ஸ்பாட் வந்திருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரை போய் பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடில் வரல. ஸோ 300 சென்றடைஞ்சிட்டு திருப்பி வந்த மார்க்கெட் வந்து இதே டைம் பீரியட்லேயும் நம்மளுக்கு ஸ்பாட் ஓப்பனுக்கு வந்திருக்காங்க. பட் ஃப்யூச்சர் வரல. ஸோ அகெயின் இந்த டைமில் வந்து ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ரெண்டு பேருமே ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க. கீழே நம்மளுக்கு ஒய்டராக எட்ஜு கொடுத்தக்கூடிய 25,000த்தை ரீச் பண்ணுறாங்க. இதுதான் மொமெண்டம். நீங்கள் காலையில் இங்கேருந்து நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே 5 to 10 மினிட்ஸில் அவங்க ஆப்ஷன் செல் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பண்ணவங்களுக்கு இருக்காங்க. இந்த ரிவர்சல் எடுத்தவங்க தான் நிறைய பேர். ஸோ இதுக்குள்ளே ரிவர்சலை சரியாக கணிச்சா அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டவங்க தான் நிறைய பேர். ஸோ ஒரு சில பேர் இந்த பேனிக்கில் இதில் ஃப்யூச்சரும் ஸ்பாட் வந்து ஓப்பன் கீழே வரலன்னு சொல்லி எக்ஸிட் ஆனவங்களும் இருக்காங்க. அகெயின் இது வரைக்கும் ஹோல்டு பண்ணதும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் நம்ம பார்த்துட்ருக்க யூடியூப்பில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் என்ன பண்ணால் இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கு எங்கெல்லாம் அமையுது, அது டேபிளில் எந்த மாதிரி மாற்றி செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ப்ரீமியம் அப்படின்றத டக்குன்னு கொடுத்துட்டாங்க, ஓப்பன்லேயே கேப் அப்பில் கொடுத்தாங்கன்னா அகெயின் ஃபர்தராக வந்து பெருசாக கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும், இம்ப்ளாய்டு வாலிட்டிலிட்டி அதிகமாக இருந்தாலும், அந்த 200 ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அதில் வந்து 300க்கு மேலே இல்லை. ஸோ தொடர்ச்சி அந்த இடத்துல கட் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட்டை வந்து கீழே முடிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஓப்பன் பிலோ க்ளோசிங், பட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே க்ளோசிங். கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓப்பனுக்கு பிலோ தான், பட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஆனால் எஸ்டர்டே ஹைக்கு கீழேன்றது கணக்கு. ஆனால் ஓவரால் அப்படின்றது க்ளோசிங் அப்படின்றது ஒரு பாசிட்டிவில் முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இது அப்படியே போய் டேபிள் எடுத்து பார்த்திங்கன்னா டேபிள் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது 25,044 இருக்காங்க. ஆனால் 25,200 என்ன இருக்குது? ஸ்ட்ராடலில் இருக்குது. சரிங்களா? இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும் நீங்கள். ஸோ 25,200 ஸ்ட்ராடலில் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராடில் இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராடில் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாமா? நிறைய பேர் வந்து டேபிளில் ஃபஸ்ட்டு இருந்தால் நம்ம ஸ்ட்ராடில் கணக்கு எடுத்துக்கோன்றது ஒரு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கும்போது நம்ம ஸ்ட்ராடில் கணக்கு எடுத்துக்கோமா அப்படின்னு கேட்டால்
வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே முடிச்சிருக்காங்க. மிட் பாயிண்ட்டு, அதாவது ஒய்டஸ்ட் ஒரு எட்ஜ் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு 25,000 டு மேலே நின்னது 25,300. அதனுடைய மிட் பாயிண்ட் தான். மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே முடிச்சிருக்காங்க. 25,150க்கும் கீழே 100 பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்டே நம்மளுக்கு 200 ஸ்டார்டலுக்கு நேர் போயிருக்கான். அதுக்கும் கீழே 100 பாயிண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்றப்ப இதில் நீங்கள் வந்து ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் ஒயிட் எட்ஜாக தான் எடுக்கணும். ஆனால் இதில் வந்து டேபிளில் இருக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் வந்துடுவாங்க. சரிங்களா? 25,000 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட பாட்டமு. அடுத்து ஒயிட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க, ஷார்ட் எட்ஜோட டாப்னு எடுத்திங்கன்னா 25,200. அப்போ இவங்களோட மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25,100. அதே மாதிரி ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வந்து 25,000, டாப் வந்து 25,300. அப்போ அதனுடைய ஒய்டஸ்ட் எட்ஜோடைய மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25,150. அப்போ 100, 150 இந்த 2 லெவல். அண்ட் 25,500 நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்குமே வந்து எடுக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களும் வால்யூ படி கம்மியாக தான் இருக்காங்க. அதுக்கடுத்ததை நம்மளுக்கு இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இவங்க ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வால்யூம் அண்ட் வேல்யூ படி அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட். அப்போ இதில் 300 அப்படின்றதும் உள்ளே அடங்கியிருந்து, இந்த பக்கம் 25,000 இந்த இடத்துல அடங்கிது. ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்காங்க. பட் இந்த 100 புட் ஆப்ஷன் இருக்கிறது கொஞ்சம் நியர்பை வந்துட்டு போகிறது. அதாவது 25,100 அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இல்லையா? ஸோ அங்கே ரீச் பண்ணுறதுக்கு இந்த 100 புட் ஆப்ஷன் கொஞ்சம் மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்க உள்ளே வந்துட்டு அகைன் அந்த இடத்துல ஒரு சின்ன கரைதல் கொடுத்துட்டு திரும்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஓப்பன் பிலோ க்ளோசிங் பட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் க்ளோசிங் இப்படி இருந்தால் என்ன நடக்குது நாளைக்கு அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? நேற்றுக்கு அப்படி தான் சொன்னேன். நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு? ஓப்பன் அபவ் க்ளோசிங் பட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ க்ளோசிங். இது அப்படியே இன்றைக்கி ஆப்போசிட். ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ். அப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதுக்குள்ளே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும். காலைல ஓப்பன் ஆனோடனே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நல்ல ஹைப்பில் இருந்தாங்க. சரிங்களா? கொஞ்சம் ஹையராக இருந்தாங்க. ஸோ நல்ல வாலட்டிலிட்டி இருந்துச்சு. க்ளோசிங் டயத்தில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைஞ்சது, அதாவது 13 வந்துட்டாங்க. அப்போ நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 72 பாயிண்ட் ஓவரால் ப்ளஸில் முடித்தாலும், சரிங்களா, 72 பாயிண்ட் ப்ளஸில் முடித்தாலும் இங்கே ப்ரீமியம் என்னமோ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நிகராக புட் ஆப்ஷனில் ப்ரீமியம் இல்லை. ஸோ புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கரைச்சிருக்காங்க. கால் ஆப்ஷனுக்கு கொடுத்து திருப்பி கரைச்சிருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ நாளைக்கு 2 பக்கம் 13 இருக்காங்கன்னா நாளைக்கு யார் ஹையராக அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டிவாக மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சைடு வந்து மார்க்கெட்டை ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஒருவேளை புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தால் புட் ஆப்ஷன் கரைய வாய்ப்பு இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருந்து மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து கரைதலுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர். சரிங்களா? இந்த ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓவரால் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும். இதில் யார் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க, ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க. ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த மார்க்கெட் சினாரியோ எப்படி எஸ்டர்டே ஹை அண்ட் லோ, ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் இதெல்லாம் பார்த்துடுறோம். பட் ஃப்யூச்சரில் வந்து ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேன்றதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஒருத்தர் வந்தாலும் இன்னொருத்தர் வர்றாங்களா அப்படின்றத பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்தராக ஒரு ரேஞ்சை அடுத்தடுத்து கடக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து அப்போ 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்கன்னா தான் அந்த மாதிரி மொமெண்டம் நடக்கும். சரிங்களா? இப்போ இவங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. ஆனால் ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு கீழே வரல. அப்போ வந்தால் தான் என்ன ஆகும், அடுத்தபட்ச நகர்வாக இருக்கும். ஸ்பாட்டுக்கு ஒரு 25,000 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜோட பாட்டமாக இருக்குன்னா அங்கே ரீச் பண்ணுறதுக்கு இவங்களும் கூட துணையாக வரணும். வந்தால் தான் அந்த மொமெண்டம் வந்து இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கில் தான் இருக்காங்க. ஓப்பனுக்கு பிலோ க்ளோசிங் பட் எஸ்டர்டே ஹை அபவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ். இது ரெண்டுத்துக்கும் மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. 56,461, 56,500. அப்போ இதில் வந்து அவங்க 56,000, 57,000, மிட் பாயிண்ட் 56,500. புரியுதுங்களா? 56,000 புட்டு 57,000, மிட் பாயிண்ட் 56,500. இதுக்கு நடுவில் ஸ்ட்ராடலில் முடிச்சுக்கிறாங்க. அப்போ 56,500 + 750, 56,750. கீழே வந்து 56,250. அப்போ இந்த இடத்துல ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்சு கொடுக்குறாங்க.
இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல 56,000, 56,250, 56,500, 56,750, 57,000. ஸோ இந்த எல்லா லெவல்ஸும் ரியாக்ட் ஆகும். ஸோ இதுக்கு இடையிலாம் எந்தெந்த இடத்துலனா நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அண்ட் லோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸ் எந்த இடத்துல இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மிட் பாயிண்டில் தான் இருக்குது. அப்போ எஸ்டர்டே ஹை எந்த இடத்துல இருக்குது, நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இன்றைக்கி எஸ்டர்டே ஹை எங்கனுக்குள்ளே இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ 750 ஒரு லெவலுக்கு மேலே தான் இருக்காங்க. மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து அந்த எஸ்டர்டே ஹைக்கும் கீழே வந்துட்டு 750 பிரேக் பண்ணால் எந்தளவுக்கு அங்கே உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு இந்த எஸ்டர்டே ஹையையும் பிரேக் பண்ணிவிட்டு 750 லெவலையும் பிரேக் பண்ணிவிட்டு ஓப்பனையும் பிரேக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எந்த மாதிரி மொமெண்டம் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அவங்களும் சேர்ந்து வர்றதுனால வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்குமே நல்ல வாலட்டிலிட்டியான வெனஸ்டேவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட், எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சு. அட் த சேம் டைம் 2 பேர் சைட்லேயுமே நம்மளுக்கு ஐவி பெருசாக மாற்றம் இல்லை, ஒருத்தர் மாறி இல்லை, ஈக்குவலாக தான் இருக்காங்க நிஃப்டிலேயும் சரி பேங்க் நிஃப்டிலேயும் சரி. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒருத்தர் அதாவது நிஃப்டி ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு மேலே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு கீழே, இல்லை பேங்க் நிஃப்டி வந்து ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு மேலே, நிஃப்டியில் ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே இப்படி அமைஞ்சிருச்சுனாலும் மார்க்கெட் என்ன ஆகும், சைட் வேஸ்க்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீமியம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இவங்கள எடுத்த மட்டும், அதாவது பேங்க் நிஃப்டியோட ஏடிஎம் ப்ரீமியம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 480 to 500 பாயிண்ட் நியர்வே இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் நாளான்னைக்கு அதுக்குள்ளே எப்படி டிகே பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.